வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வகையில் இப்போ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக ஆல்ரெடி மிஷன் குரூப் 4 பேர்ல ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெஷர்மெண்ட்டோட பார்ட் 1 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதோட பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பாருங்க. தகவல் துளிகள். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லுமென் எனப்படும். ஒரு ஸ்டேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளிமூலம் வெளியிடுமானால் அந்த ஒளிமூலத்தின் திறன் ஒரு லுமென் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டிலா அப்படிங்கிற டேர்ம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கேண்டிலா எதோட எஸ்ஐ அலகுன்னு நம்ம பார்த்திருந்தோம். ஒளிச்செறிவு. அடிப்படை அலகான 7 அளவுகள்ல ஒளிச்செறிவு ஒண்ணுன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இதோட எஸ்ஐ அலகு தான் கேண்டிலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கேண்டிலாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் தோராயமான அளவு ஒரு கேண்டிலாவிற்கு சமம். ஸோ இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நம்ம எரிய வைக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வரும் இல்லைங்களா? அந்த வெளிச்சத்தோடைய அந்த ஒளியோடைய செறிவு தோராயமா ஒரு கேண்டிலாவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு கேண்டிலானா அர்த்தம். இந்த பாக்ஸ் பாருங்க. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. சோ இதுல இருந்து வெளிவர்ற இந்த அளவு ஒளிச்செறிவுன்னு சொல்லிட்டோம். அதை நம்ம கண்ணு உணரும் இல்லைங்களா? சோ அந்த உணர்ற திறனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒளித்திறன் அல்லது ஒளிப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ அலகு லுமென். சோ ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா, ஒளித்திறன் அல்லது ஒளிப்பாயம் அப்படின்னா லுமென். இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு ஸ்டேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளிமூலம் வெளியிடுமானால் அந்த ஒளிமூலத்தின் திறன் ஒரு லுமென் என அழைக்கப்படுகிறது. சோ ஒரு திண்ம கோணம், ஒரு ஸ்டேடியன் அளவுக்கு திண்ம கோணத்துல ஒரு கேண்டிலா ஒரு கேண்டில் வெளிச்சத்தை வெளியிடுதுன்னா அதுதான் ஒரு கேண்டிலா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? சோ அந்த ஒரு கேண்டிலாவோட அளவு தான் ஒளிமூலத்தின் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு லுமென் அப்படின்னு. அடுத்த பாக்ஸ் பாருங்க. சோ அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ தலக்கோணம், இந்த அடிப்படை அளவுகள் 7 இல்லாம வழி அளவுகள்னு சொல்லிட்டு இன்னொரு 2 இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தலக்கோணம், திண்மக்கோணம். வழி அளவுகள் நிறைய இருக்கு. சோ நமக்கு இந்த புக்ல எக்ஸ்ட்ராவா 2 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. தலக்கோணம் அப்படின்னா 2 நேர்கோடுகள் அல்லது 2 குறுக்குகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதால் ஏற்படும் கோணம் தான் தலக்கோணம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே திண்மக்கோணம்னா 3 அல்லது 3க்கு மேற்பட்ட புள்ளிகள் சேர்ந்து உருவாக்குற கோணம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தலக்கோணத்தோட எஸ்ஐ அலகு ரேடியன். இதுவே திண்மக்கோணத்தோட எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் திண்மக்கோணம். சோ இது உங்களுக்கு கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என அழைக்கப்படுவது எது? சோ இதுல தலக்கோணம் திண்மக்கோணம்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா திண்மக்கோணம் தான் நமக்கான ஆன்சர். அடுத்த பாக்ஸ் பாருங்க. அந்த 2 கோணங்களை பத்தி தான் இந்த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. 1995ஆம் ஆண்டு தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை இந்த ஆண்டு வரை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1995க்கு அப்புறம் தான் இதை வழி அளவுகள் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதாவது அது வரைக்கும் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ்ல இருந்திருக்கும். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா, இந்த இயருக்கு அப்புறமா தான் இதை டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு மாத்திருப்பாங்க, அதாவது வழி அளவுகளுக்கு மாத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல இந்த 1995 இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி 1955ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த 2 இயருக்கும் தான் அடிக்கடி நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால தெளிவா பாத்துக்கோங்க. 1955ல என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, cesium 133 வச்சு ஒரு அணுக்கடிகாரம் ஒண்ணு தயாரிச்சிருப்பாங்க. சோ அதை உருவாக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் ஈசான் அண்ட் ஜான் பெனி. இந்த 2 பேர் தான் இந்த அணுக்கடிகாரத்தை உருவாக்கியிருப்பாங்க. எதை பேஸா வச்சுனா cesium 133 அணுவை அடிப்படையாக கொண்டு. எந்த இயர்ல? 1955ல. எங்க உருவாக்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல உருவாக்கியிருப்பாங்க. சோ இந்த இயர் பார்க்கும்போது இதையும் கூடவே பாத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. அடுத்த பாக்ஸ் பாருங்க. தலக்கோணம், திண்மக்கோணம் 2க்குமான வேறுபாடு. தலக்கோணம் அப்படின்னா 2 கோடுகள் அல்லது 2 தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும். இதுவே திண்மக்கோணம்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள். இது 2 பரிமாணம் கொண்டது. இதுவே திண்மக்கோணம்னா 3 பரிமாணம் கொண்டது. தலக்கோணத்தோட எஸ்ஐ அலகு பாருங்க ரேடியன், திண்மக்கோணத்தோட எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, பின்வருவனவற்றில் திண்மக்கோணம் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல இருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பின்வருவனவற்றில் எதனுடன் இந்த கூற்றுகள் தொடர்புடையவை அப்படின்னு கேட்கலாம். ஸோ கான்செப்ட் வந்து நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, கிரீன்விச் சராசரி நேரம் GMT. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லண்டன்ல கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து இது இருக்கு. ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி, அதாவது ராயல் வானியல் ஆய்வு மையத்தோட நேரத்தை தான் நம்ம கிரீன்விச் சராசரி நேரம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 0 டிகிரி தீர்க்க கோட்டில் கணக்கிடப்படுகிறது. ஸோ இதோட கால்குலேஷன் வந்து 0 டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம டைம் ஜோன்ஸ், நேர மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து 2 மண்டலத்துக்கு இடையேயான கேப்பை தான் நம்ம 1 hour அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பாருங்க, அடுத்தது இந்திய திட்ட நேரம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மிர்சாப்பூர் இந்தியாவோட எந்த இடத்துல வந்து தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு நம்மளோட இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மிர்சாப்பூர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த கோடு வந்து 82.5 டிகிரி தீர்க்க கோட்டுல அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட இந்திய திட்ட நேரம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, கிரீன்விச் சராசரி டைமோட 5.30 hours வந்து நம்ம ஆட் பண்ணி தான் நம்மளுடைய இந்திய சராசரி திட்ட நேரம் அப்படின்றத கொண்டு வருவோம். அடுத்தது பாருங்க, சொல்லடைவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இந்த பாக்ஸ் வந்து பெருசா வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாத்தையுமே பார்க்கணுமான்னு கேட்டா கிடையாது. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஏதாவது இம்பார்ட்டன்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி எல்லா வேர்ட்ஸுக்குமே நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுல பாருங்க, ஆல்ரெடி மீதி எல்லாமே நம்ம உள்ளேயே வந்து பாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த குவார்ட்ஸ் படிகம் மட்டும்தான் இதுல இம்பார்ட்டன்ட். குவார்ட்ஸ் படிகம் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் SiO2. ஸோ இது வந்து பாத்துக்கோங்க, உள்ள எங்கேயுமே இருக்காது, இங்கதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு வேளை கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அடுத்தது புக் பேக் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து புக் பேக் வீடியோஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்க்காதவங்க அதுல வந்து போயிட்டு பாத்துக்கோங்க. இதோட நம்மளோட மெஷர்மெண்ட் பார்ட் 2 வீடியோஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.